வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுகவில் கூட்டணி குறித்து மாறுபட்ட கருத்துக்களை ஒவ்வொருவரும் தெரிவிக்கிறார்களோ என்கின்ற ஐயம் எழுகிறது. ஏனென்றால் தம்பிதுரை பாஜக கூட்டணி குறித்தும் பாஜக மீதும் வைத்த விமர்சனத்தை அவரது தனிப்பட்ட கருத்து என்று கட்சி தலைமை கூறியது. அதனைத் தொடர்ந்து தற்போது மைத்ரேயன் அவர்களும் தேர்தல் பொறுப்பு குழுக்களில் எனக்கு இடமில்லை, எனது பெயர் இடம்பெறவில்லை என்பதை ஆதங்கமாக பதிவு செய்திருக்கிறார். இதை கட்சிக்குள் சொல்லவில்லை, வெளிப்படையாக வெளியில் அவர் சொல்லியிருக்கிறார். 20 வருடங்களாக கட்சியில் நான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருந்தேன், தற்போது எனது பெயர் இடம்பெறவில்லையே என்று அவர் ஆதங்கத்துடன் கூறியிருப்பது, அதற்கு பின்னால் உள்ள அரசியல் நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுடன் தான் இன்றைய நிகழ்ச்சி செல்ல இருக்கிறது. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் லட்சுமணன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த மார்கண்டேயன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருடன் தான் நாம் பயணிக்க இருக்கிறோம். பத்திரிகையாளராக அவங்களிடமிருந்து தொடங்கலான் இருக்கேன். அதிமுகவில் இந்த கருத்து மாறுபட்டு வருது, அதுக்கப்புறம் இல்லை ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துக்கிட்டு இருந்தாலுமே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் 11 எம்எல்ஏக்கள் வழக்கு தீர்ப்பு ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படிங்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் எப்படி அவ்வளவு உறுதியாக அந்த ஒரு வாரத்தில் வரும்னு அவர் சொல்கிறாரு? என்னன்னா, இந்த 11 எம்எல்ஏக்கள் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடங்கின உடனே செம்மலை போய் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு தொடுத்தார். இந்த விசாரணையை நடத்தக்கூடாது, நீங்கள் ஸ்டே கொடுத்துட்டு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு அதை அனுப்புங்க, சபாநாயகருக்கு உத்தரவிட முடியுமா, இத்தனை நாளைக்குள்ளே ஒரு மனு மீது நடவடிக்கை எடுக்கும், டைம் ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு நிலுவையில் இருக்கிற அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு இந்த வழக்கையும் சேர்த்துருங்கன்னு சொல்லி போனார். உச்சநீதிமன்றத்தை ஏற்றுக்கல, நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் அந்த விசாரணையை சந்திங்கன்னு சொன்னார். உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்ததுன்னா, சபாநாயகர் ஒரு முடிவை எடுக்காத போது நான் அதில் தலையிட்டு எதையும் சொல்ல விரும்பலைன்னு சொல்லி தான் தீர்ப்பு கொடுத்தார். விஷயம் உச்சநீதிமன்றத்துக்கு போனது. அவங்க 2 அஸ்திரங்களை எதிர்பார்த்தாங்க. ஓபிஎஸ் 2 விஷயத்தில் நம்ம எல்லாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு. ஒன்று, அங்கேயும் போய் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு மாற்ற சொன்னாங்க, மாற்றலை. 2வது, கொறடா உத்தரவு எங்களுக்கு சரியாக வரலை, எங்களுக்கு கம்யூனிகேட்டே ஆகலைன்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. ஜட்ஜஸ் கூட அதை ஏற்றுக்கிடலை. என்னென்னா, ஒருத்தர் போய் ஒரு எம்எல்ஏ போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டாருன்னா மெயிலே கூட செக் பண்ணாமல் எந்த கம்யூனிகேஷனையும் வச்சு அவரே தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாருன்னா அதன் மூலமாக ஒரு ஆட்சி கவிழ்ந்து இன்னொரு ஆட்சி அமைஞ்சிட்டா அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதான்னு ஜட்ஜு கேட்டபோது யாராலையும் பதில் சொல்ல முடியலைங்க. இது ஜட்ஜஸ் கேட்குறாங்க, வக்கீல் கேட்கல. 2வது, திமுக தொடர்ந்த வழக்குக்கு திமுகவில் ஒரு பார்ட்டி திமுகவுக்கு இதுக்கு தகுதி இல்லைன்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. அதை ஓரளவு ஏற்றுக்கிட்டாங்க. அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த சட்டமன்றத்தில் இருக்கிற எந்த கட்சியை சேர்ந்து ஏதேனும் ஒரு எம்எல்ஏ புகார் கொடுக்கலாம். ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் எடுத்து ஓட்டலிச்சிட்டார் அவங்க கொறடாவுக்கு எதிரான்னு சொல்லி. ஆனால் சட்டமன்ற செயலாளர் என்ன ஒத்துக்கிட்டாருன்னா, தினகரன் தரப்பு எம்எல்ஏக்களுக்கு அந்த தகுதி இருக்கு, ஏன்னா அவங்க இரட்டலையில் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொன்னனால இந்த வழக்கு உயிரோட்டமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த எம்எல்ஏ அப்படிங்கிறப்ப திமுக எம்எல்ஏ சொல்லலாம், முஸ்லீம் லீக் எம்எல்ஏவும் கூட போய் புகார் கொடுக்கலாம், அரசியல் சட்டம் அதை அனுமதிக்குது. சரி, அந்த வாதத்தை வச்சாங்க, அது எடுபடலை. சரி, தினகரன் அன்னைக்கு அந்த உரிமை இருக்கிறதுனால அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எல்லா வாதங்களும் முடிஞ்சிடுச்சு. வர 31ஆம் தேதி நாளை மறுநாள் இறுதி வாதம் சம்மப் பண்ணி 2 வக்கீலுங்களும் பேச போறாங்க. அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ண போறாங்க. சரி, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணிட்டு எத்தனை மாசம் வேணாலும் இழுத்த வழக்குகள்லாம் இருக்கு. அது இதுலயும் அப்படி போகுமானா போகாது. ஏன்னா 3 நீதிபதிகள் அமர்வு தான் இது விசாரிக்குது. அதில் மூத்த நீதிபதி அமர்வினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற சிக்ரி மார்ச் 6ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆகிறார். ஸோ அவர் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தீர்ப்பு கொடுத்துட்டு போவாருங்கிற அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு போன திசை, ஜட்ஜஸ் கேட்ட கேள்விகள், கட்சி தாவல் தடை சட்டமே ஒன்று அர்த்தமில்லாமல் போற வேண்டியதுதானா அப்படின்லாம் கேட்ட கேள்விகள், ஒரு தவற ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறீங்க, இன்னொரு தரப்புக்கு நோட்டீஸ் கூட ஏன் அனுப்பல? வாதங்கள்லாம் ஸ்டாலினுக்கு நம்பிக்கையை தந்திருக்கு. ஆமா, அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்தது, ஜட்ஜி இப்படி கேட்டாருன்னு அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் நானே ஒரு பத்திரிகையாளனா கவனிக்கிறேன்னா, ஒரு பார்ட்டியா இருக்கிற ஸ்டாலின் அந்த வழக்கை இன்னும் கூர்ந்து கவனிச்சிருப்பார். அவங்க வக்கீல் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டிருப்பார். அப்போ 18 எம்எல்ஏக்கள் நீங்க சொல்ற அந்த அழகா அந்த டிராவல ஃபுல்லா சொல்றீங்க. அந்த வழக்கு பயணத்தை சொல்லும் போதும் நீதிபதிகள் கேட்ட குறுக்கு கேள்விகளின் போதும் ஒரு விஷயம் புலப்படுவது, 18 எம்எல்ஏக்கள் வழக்குல இருந்து இது மாறுபட்டு வர வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி ஒரு பார்வை தெரியும். அந்த பார்வை ஜட்ஜஸுடைய கேள்விகள்ல பிரதிபலிக்கிற அந்த வக்கீல் நம்புறார், கபில் சிபல் நம்புறார். ஒரு பார்ட்டியினுடைய வக்கீலா அவர் அந்த ஒரு மைண்ட் ரீடிங் பண்ணுவாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ். தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல இந்த வழக்குங்கிறது ஒரு துருப்புச்சீட்டா பயன்படுமா? கூட்டணி வர்றதுக்கோ அமையாம இருக்கிறதுக்கோ ஒரு துருப்புச்சீட்டா பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கா? கூட்டணி அமையாதுங்கிறது ஒரு பக்கம். இன்னைக்கு நமக்கு பெரிய யூகம் என்ன, அதிமுக பிஜேபி வருங்கிறது தான் கூட்டணி அமையுங்கிறது. ஒருவேளை இந்த ஓபிஎஸ் தரப்புக்கு எதிராக அந்த தீர்ப்பு அமைஞ்சிட்டா அதிமுக பார்கெனிங் பவர் குறைஞ்சு போயிடும். இன்னைக்கு பிஜேபி முன் வந்து அதான் சொல்ல வந்தேன், கூட்டணி அமையும், கண்டிப்பா அமையும், கூட்டணி அமையும்.
ஆனால் இன்னைக்கு பிஜேபி இறங்கி வந்து பேசுது அதிமுக எப்படியாவது கூட்டணி சேர்ந்துடணும்னு. ஒரு கொடநாடு விஷயத்துல ஸ்டாலின் வாய் அடைக்கிறதாகட்டும், அதிமுக ஆட்சி நாங்க ஊழல் ஆட்சின்னு சொல்லல, சொன்னது நிஜம், இன்னைக்கு நாங்க சொல்லலைன்னு மறைக்கிறாங்க, பரவாயில்ல. அப்படிலாம் மாற்றி சொல்லியாவது அதிமுக சேர வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு பிஜேபி இருக்கு இல்லையா? நாளைக்கு இந்த தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு எதிராக வந்துட்டால் ஆட்சி கவிழக்கூடிய சூழல் வரும், கவிழ்ந்தே கூட போகும். அப்போ அந்த கவிழ்றதை நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம், கவர்னரை வச்சு ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துறத கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம்னு சொல்லி அதிமுக கிட்ட பார்கெனிங் பவர் பிஜேபி கூட்டிக்கிடும். 10 சீட்னா 15 சீட் கேட்கிற சூழல் ஏற்படும். அப்படி ஒரு சூழல் வர வாய்ப்பு இன்னைக்கு பிஜேபி தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கிற அதிமுக நாளைக்கு உறுதியா சொல்ல முடியாது. மார்க்கண்டைன்ட்ட கேட்பது, இந்த வழக்கு அது குறித்தது நகர்கிற பத்திரிகையாளராக அவர் சில கணிப்புகளை வைக்கிறார், ஊகங்கள் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. இப்போ மைத்ரேயன் நேற்று சொல்லியிருக்கிற ஒரு அறிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கையா நான் பாக்குறேன். ஏன்னா அவர் ஒரு புறம் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பேசுற தம்பிதுரையும் கட்சியிலிருந்து தனிப்பட்ட கருத்து அப்படின்னு அவருடைய கருத்து தனிமைப்படுத்தப்படுது. மைத்ரேயன் பாஜகவுக்கு ஆதரவானவர், அவர்தான் பாஜக அதிமுகவுக்கு உறவு பாலமா இருக்கிறார் அப்படின்னு லட்சுமணன் போன்ற பத்திரிகையாளர்கள் ஆரம்ப காலத்தில் எழுதினாங்க, பேசினாங்க. அந்த மைத்ரேயனும் இன்று தேர்தல் பொறுப்பு குழுவில் 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து கட்சியில் இந்த வேலையில் ஈடுபடுகிற அவரும் தனிமைப்படுத்தப்படுகிறார். அப்ப அதிமுகவில் ஒரு குழப்பமான சூழல் இருக்கா? இல்லை, இப்போ வணக்கம். முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மைத்ரேயன் ஒரு பாலமாக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பல்வேறு காலகட்டங்களில் இதற்கு முன்னாலே நல்ல சுமூகமான உறவு இருந்திருக்கிறது. திமுகவுக்கும் பாஜகவுக்குமே இருந்திருக்குது. 1998 மைத்ரேயன் இல்லாத போதே நம்ம கூட்டணி வைத்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியோட. தலைமை யாரை அறிவிக்கிறாங்களோ, மார்க்கண்டேயனை போக சொன்னா மார்க்கண்டேயன் பேசலாம், லட்சுமணன் கட்சியின் உறுப்பினராக இருந்தால் அவரை அனுப்ப சொன்னார்னா அவர் பாரதிய ஜனதா கூட பேசலாம். இது தேர்தல் நேரத்தில் ஒரு சீட் ஷேரிங் உடன்பாடை பற்றி பேசுவதற்கு யாரை வேணாலும் ஒரு தலைமை அனுப்பி வைக்கலாம். இந்த இடத்துல எனக்கு நீங்க மைத்ரேயனுடைய பார்ட் அவ்வளவுதான், இது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. அவர் ஒருவேளை அவரை சீட் ஷேரிங்ல என்னை போடலன்னு சொல்றதா ஒரு கருத்தை வெளியே சொல்லியிருக்கலாம். கட்சிக்குள்ள யாரும் 3 சொன்னதால ஒரு சாதாரண குழுவுல கூட போடல, எதுலயுமே இப்ப நம்ம மார்க்கண்டேயன் 10 ஆண்டு காலம் யூனியன் சேர்மனா இருந்திருக்கிறாரு, எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு, பார்ட்டி ஸ்போக்ஸ்மேனா இருந்திருக்கிறாரு, அசம்பிளியில 5-6 தீர்மானங்களை ஒவ்வொரு வருஷமும் நான் தான் பட்ஜெட்டை இது பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து புரட்சி தலைவி அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, அடுத்த முறை பெரிய வாய்ப்பு கொடுக்கலாம். ஒருவேளை மைத்ரேயனுக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த வாய்ப்பு இருக்கலாம். அது இது ஒரு பெரிய விஷயமா எங்க கட்சிக்குள்ள அவரும் யாரும் பேசல. இது பத்திரிகையாளர்கள் பேசுறீங்க சார், கட்சிக்குள்ள பேசல. மைத்ரேயன் பேசியிருக்காரு, வெளிப்படையா 4 பேர் இன்னைக்கு விவாதம் நடக்கணும்னு அவர் விரும்புறாரு. நீங்க அவரை பற்றி விவாதம் நடக்கணும்னு விரும்புறாரு. கேளுங்க, இதை நாங்க ஒரு பெரிய விஷயமா எடுக்கல. இதுல நீங்க இந்த டெபிட்டோட நோக்கம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஸ்டாலின் எதுக்கு இவ்வளவு ஆதங்கப்படுறாரு இந்த 11 எம்எல்ஏக்கள் தீர்ப்பின் மீது? நேத்து ஒரு புது கவிதை ஒன்னு படிச்சேன். மாங்கல்யத்தை பற்றி, ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் மாங்கல்யத்தை பற்றி, அந்த மங்கைக்கும் அந்த மணாளனுக்கும் தான் அந்த மாங்கல்யத்தினுடைய அருமை தெரியும். கட்டினவனுக்கு தெரியும், 4 கிராம்ல மாங்கல்யம் போடுறவனுக்கு, அந்த பெண்ணுக்கு தெரியும், இல்ல அரசாங்கத்துக்கு தெரியும். அது கூட முடியாம இன்னைக்கு அரசாங்கம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு. ஆனா அந்த கவிஞன் எழுதிட்டு புஷ்டாப் வச்சுட்டு இப்ப அது மார்வாடிக்கும் தெரியும் எழுதுனான். இவங்களுடைய வறுமை நிலையை அவன் படம் பிடித்து காட்டுறான். அதிமுக அப்படி ஒரு நிலையில இருக்கு. கேளுங்க, அதிமுக நிலையில இருக்கா? இல்லங்க, இல்ல நான் என்ன கருத்தை சொல்றேன்னு நீங்க வச்சுக்கங்க. இதுல வழக்கு தொடுத்தவர்கள் ஒருவர் இருக்கிறார்கள், வழக்கை சந்திக்கிறவர்கள் நாங்கள் இருக்கிறோம், தீர்ப்பு கொடுக்கிறவர் நீதிபதி இருக்கிறார். இது ஸ்டாலின் இதுக்கு இப்பயே தீர்ப்பு வரும், இப்பதான் வரும், இப்படித்தான் நடக்கும். அவர் ஜோசியக்காரரா? எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஜோதிடக்காரர். ஏன் தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதை சந்திக்க வேண்டியதானே? 20 சட்டமன்ற உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் வருகிறது, ஏப்ரல் 27ஆம் தேதிக்குள்ள நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டியதானே? தேர்தல் களத்தை சந்திக்கிற ஒரு அதிமுக இந்த விஷயத்தை கேளுங்க. தமிழிசை சொல்றாங்க, நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, ஏடிஎம்கே என்ன செய்யணும் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. தேர்தல் களத்தை சந்திக்கிற திராணி யாரிடம் இல்லை? ஸ்டாலினிடம் இல்லை. அதனால் இடைச்சர்களாக எப்படியாவது ஆட்சியை கையகப்படுத்தி விடலாமா என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறது? வழக்கு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? இந்த வழக்கு தீர்ப்பு இருங்க, ஸ்டாலின் இடைச்சர்களாக எப்படியாவது வந்துடலாமான்னு ஸ்டாலினுக்கு இருக்குது. அவருக்கு இன்னொரு அச்சமும் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய போராட்ட களத்திற்கு வந்திருப்பார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து
30 சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அவருக்கு போயிருக்கிறது. என்னைக்கு சார் இது இன்றைய செய்தி? இது ஒரு 3 மாதமா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எதுக்குங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி வெளிப்படையாகவே எங்க ஆளுங்க கேட்டாங்கன்னா எங்க தலைவருக்கு திராணி இல்ல. இது ஒரு புது செய்தியா இருக்கு. இல்ல செய்தி இல்லங்க, 30 பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட. அதனால இந்த அதுவும் வெளியே மாண்புமிகு எடப்பாடியாருடைய அரசை ஸ்டாலினுடைய ஜோதிடமோ அவருடைய கருத்தோ சமூக ஊடகங்களில் மற்ற செய்தியாளர்கள் பேசுவதோ தடுக்க முடியாது. இந்த ஆட்சியை 5 ஆண்டு காலம் நடத்த வேண்டும் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதைப்படி நடத்தி காண்பிப்போம். இல்ல 11 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இந்த வழக்கு எதிர்மறையா வரும் பட்சத்தில் பாஜகவுக்கு பேரம் பேசுவது வலிமையாக பேரம் பேச முடியும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அனுகூலத்தின் அடிப்படையில் பார்க்க முடியாது, ஒரு முன் தீர்ப்பின் அடிப்படையில். இதற்கு முன்னால் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றங்களிலும் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு சபையில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அந்த சபை நாயகர் அந்த ஸ்பீக்கருடைய டிஸ்கிரியேஷன் தான். அது அகைன்ஸ்டா தான் கோர்ட்டுக்கு போகணுமே. ஸ்பீக்கர் எந்த விதமான ஆர்டரும் பிளேஸ் பண்ணாத போது இவர் ஏன் இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணலாமா பிளேஸ் பண்ண கூடாதான்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த தீர்ப்பும் வந்ததில்லை. தீர்ப்புல தான் நமக்கு முழுமையா தெரியும். இப்ப மைத்ரேயன் வெளிப்படையா தனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது, தான் தனிமைப்படுத்தப்படுகிறேன் புறக்கணிக்கப்படுகிறேன் சொல்வதில் அவருக்கு என்ன அரசியல் இருக்கு? இதுக்கு பின்னணி என்ன நினைக்கிறீங்க? அதுல அரசியல்னு நான் பார்க்கல, அது ஒரு ஆதங்கமா மட்டும் தான் பாக்குறேன். ஏன்னா ஓபிஎஸ் அதிமுக பிரிஞ்சு தர்ம யுத்தத்தை தொடங்கின போது அது அரசியல் முகமா மட்டும் பார்க்காம அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற தேசிய அளவில் ஒரு விவாத பொருள் ஆக்குனதுல மைத்ரேயனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. 11 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஓபிஎஸ். 122 எம்எல்ஏக்களை வச்சு பலமாக இருந்த எடப்பாடி அன்னைக்கு ஈக்குவலா அதை ட்ரீட் பண்ண வச்சு அதிமுகவுடைய சின்னத்தை முடக்கி பெயரையும் முடக்கி ஒரு தனக்கு சமபலம் இருக்கிறதா ஓபிஎஸ்ஐ நம்ப வைத்ததிலும் அதை இந்த தமிழ்நாட்டுக்கு அதை சொல்ல வச்சதிலும் மைத்ரேயனுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஒரு அணியினுடைய செயல்பாட்டாளராக அவருடைய அதை நியாயப்படுத்திக்கிடலாம். ஸோ அப்படியெல்லாம் ஓபிஎஸ்க்கு கூட இருந்த மைத்ரேயன் ஓபிஎஸ் அணியில் இன்னைக்கு எல்லாருக்கும் மற்ற எல்லாருக்கும் பெரும்பாலானுக்கும் ஒரு பதவி கிடைக்கிற போது ஜெயலலிதாவாலேயே நான் அங்கீகரிக்கப்பட்டவன், அப்படி இருக்கிற எனக்கு ஏன் கொடுக்கலங்கிற அந்த ஆதங்கத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சமீப கால இதை நான் பார்த்தேன்னா மைத்ரேயன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அணிகள் இணைந்தன மனங்கள் இணையங்கிற இந்த வார்த்தை இன்னைக்கு நிஜமாக தான் இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் அணியில் இருந்தவர்களில் பல பேர் இன்னைக்கு எடப்பாடியும் தனிமையில போய் சந்திச்சு அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டாதான் அதிமுகவில் அங்கீகாரம் பெற முடியுங்கிறது நிஜமாக ஆகிட்டு இருக்கு. மைத்ரேயன் இன்னைக்கு வரைக்கும் போய் அதை பார்த்ததா தெரியல. கண்ணப்பனும் அதை செய்யல. ஏன்னா மைத்ரேயன் மட்டும் இல்லை புறக்கணிக்கப்படல, கண்ணப்பன் ஆஸ்பேர் சாமினா இன்னைக்கு சில பேர் அதாவது ஓபிஎஸ் அணியில ஆக்டிவா இருந்தவங்க சில பேர்ல. ஏன்னா பாரதிய ஜனதா இன்னைக்கு யாதவர்கள் அரசியலை பெருசா எடுத்துட்டு போற போது தேவேந்திர வேளாளர் அரசியல் ஜாதி ரீதியாக ஒன்னொன்னை பாக்குற போது அதிமுக அதை பார்த்திருக்கணும். நான் கோகுலேந்திரா வச்சுன்னு சொல்ல முடியாது, மூவேந்தர்கள்னு சொல்ற அளவுக்கு 91-96 கட்சியுடைய பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டு போனால ஒரு ஆள் ராஜகண்ணப்பன். அப்படிப்பட்டவர் தானு அவர் மைத்ரேயன் மாதிரி ட்விட்டர் போட மாட்டார், பேஸ்புக்ல போட மாட்டார், ஆனா தன் ஆதரவாளர் பேசிக்கிட்டு தான் இருப்பார். நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு ஓபிஎஸ் அந்த ஒமிஷன் இருக்கு பாருங்க, தன்னை நம்பி வந்தவர்களை கைவிடுகிற அந்த ஒரு செயல் மைத்ரேயன் விஷயத்துல. ஓபிஎஸ் விமர்சிக்கிறீங்களா? அதுல இல்ல நான் விமர்சிக்கலாம், நிஜத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓபிஎஸ் எந்த அளவுல தன்னுடைய ஆதரவாளரை கைவிடுறான்னு அவங்களுடைய ஆதரவாளர் ஆதங்கப்படுறாங்கன்னு நான் சொல்றேன். அப்படி ஆதரவாளர்களா இருந்தவர்கள் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் எடப்பாடி போய் பார்த்து அவரோடு அனுசரணை ஆகிறாங்களோ அவர்களுக்கு பதவி கிடைக்குது. இல்ல ஓபிஎஸ்ங்கிற என்டிட்டியே காலி செய்யறாரு அவரு. யாரு? இபிஎஸ். நிச்சயமா அவருடைய உச்சபட்ச நோக்கம் அதுவா தான் இருக்கு. அது உதாரணம் சொல்றேன், ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கடைசியா நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல எல்லா மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினாங்க. என்ன தெரியுமா? ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்கன்னா அதை கூடுதலா ஒரு உறுப்பினரை போட்டு 3 ஆக்கிடுவோம், பொதுக்குழு உறுப்பினருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த போறாங்க. அப்படி அதிகப்படுத்துற அந்த செயல்பாட்டுக்கு பொறுப்பாளர்களாக அமைச்சர் தங்கமணி வேலுமணி இருக்கட்டும் எடப்பாடி சொல்றார். ஓபிஎஸ் பயந்துட்டார். இது எதை நோக்கி போகுது? ஒரு டைம்ல கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவியோடு தலைமை பொறுப்புல தான் இருந்தாலும் கட்சி தன்னை விட்டு போகுதுன்ற ஒரு பயம் வந்ததுனால அந்த நடைமுறையை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு ஓபிஎஸ் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஏனால் கூடுதலாக பொதுக்குழு உறுப்பினர் நியமிக்கப்பட்டால் அது தனக்கு எதிரானவர்கள் தான் அதில் நியமிக்கப்படுவான்னு தெரிஞ்சதுனாலதான் ஓபிஎஸ் அந்த முடிவை எடுத்தார். ஆனா இப்ப நீங்க இவ்வளவு ஆதங்கம் இருந்தாலும் மைத்ரேயன் ஒரு தனி அணியாகவோ இல்ல வேறு கட்சியிலோ சேர வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. அதை நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் அடுத்து என்ன மாதிரி பண்ண போறார், அவர் எப்படி சமாதானத்தை படுத்த இவங்க விரும்புறாங்களா விரும்பலையா, இல்ல அவர் நினைச்சதை பண்ணட்டும்னு எடப்பாடியும் ஓபிஎஸ் நினைக்கிறாங்களா நமக்கு எப்படி தெரியும்? அப்படி ஒரு ஊகம் வருது மைத்ரேயன். இல்ல அது யூகத்துல ஒண்ணா இருக்கலாம், யூகத்துல ஒண்ணா இருக்கலாம். இப்போ இதனால் வரைக்கும் மைத்ரேயன் இப்போ ஆளுநரை போய் ஒரு டீம் சந்திச்சாங்க, திமுக போய் மனு கொடுக்குது கொடநாடு விஷயத்துல நீங்க தலையிடுங்கன்னு. அவசரமா அதிமுக ஒரு டீம் போய் அனுப்புறாங்க. அந்த டீம்ல இடம்பெற்றிருந்தவர்கள் பெரும்பாலான ஓபிஎஸ் அணியினர்.
அந்த உறுப்பினர் யார் யார் போகணும்னு முடிவு பண்ணது எடப்பாடி. ஏன்னா அது அவருடைய பிரச்சனை, ஓபிஎஸ் பிரச்சனை இல்ல. அப்படி அனுப்பப்பட்ட போது ஜூனியர் மோஸ்ட் எம்பியான ஜெயவர்தன் அனுப்புறாங்க, மைத்ரேயன் அனுப்பல. நீங்க ஆர்எஸ்எஸ் ஓட ஆரிஜின் உள்ளவர், இதே புரோஹித்தோட பர்சனலா பழக்கம் உள்ளவர்னு நீங்க தெரிஞ்சிருந்தும் மைத்ரேயனை அப்பவே புறக்கணிக்கிறாங்க. மைத்ரேயனை அனுப்பல. இல்ல இப்ப தனக்கு நம்பகமா இருக்க மாட்டாங்க. அரசியல் லட்சுமணன் மட்டும் இல்ல, பொதுவாகவே இப்ப இந்த கூட்டு தலைமை இரட்டை தலைமைன்னு சொன்னாலுமே இபிஎஸ்ங்கிற ஒற்றை தலைமையை நோக்கி தான் கட்சி சென்று கொண்டு இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்ப நம்ம பாக்குறோங்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது லட்சுமணன் பத்திரிகையாளரா வந்திருக்கிறாரா, தினகரனுக்கு ஆதரவாளரா இல்ல, தினகரனுக்கே ரோல் இல்லையே, தினகரனோட பேச்சே வரலையே. தினகரனுடைய பேச்சு வரல, மறைமுகமா ஒருவேளை அவங்க மேல ஒரு பற்றுதல் அவருக்கு இருக்கான்றது மாதிரி தெரியுது. எதுக்குன்னா 11 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர் சொன்னதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். 11 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற ஓபிஎஸ் ஒரு பெரிய இமேஜினேட் ஃபிகராக காமிக்கப்பட்டார். அதுக்கு காரணம் மைத்ரேயன் சொன்னார். அப்படி இல்லை. 11 பேர் ஓபிஎஸ்ஐ சந்திக்க போகிற காலத்தில் முதல் நாள் வரைக்கும் யார் முதலமைச்சராக இருந்தா? ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார். ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கு போய் அங்க உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து போய் அவர் உட்கார்ல. அவர் உட்கார்ந்தது எதற்காக, யாருக்காக தர்மயுத்தத்தில் போய் அங்க உட்கார்ந்திருக்காரு? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உட்கார்லையா? இல்ல, சசிகலாவுக்கு எதிராக அவர் உட்கார்ந்தார். யார் முதலமைச்சரா இருக்க கூடாதுன்னு சொன்னாரு அவரு? கேளுங்க, முதலமைச்சராக சசிகலா இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கு இடையில சசிகலா அவருக்கு அந்த திருமதி சசிகலா அம்மையார் சிறைக்கு போனதுக்கு பிறகு, வழக்கு அவர் மீது அவர் போனதுக்கு பிறகு தற்காலிகமாக அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூவத்தூர்ல கூடி எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்குன்னு சொன்ன உடனே தான் இதனுடைய ரேஷியோ ஸ்லோ ரேஷியோ ஆயிடுச்சு. இன்னைக்கு தினகரன் போனார் பாத்தீங்களா, எடப்பாடி கூட வராம என் கூட வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 10-20 எம்எல்ஏக்கள் போனாங்க பாத்தீங்களா, ஸ்டாப் ஆயிட்டாங்க. அதே மாதிரி எடப்பாடியார் முதலமைச்சர் என்று அறிவிக்காம தினகரன் தான் முதலமைச்சர், சசிகலா தான் முதலமைச்சர்னா ஓபிஎஸ் கூடயும் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? இதே 120 பேர் வந்திருப்பாங்க. அவங்களோட 115 பேர் வந்திருப்பாங்க. ஆனா நிலைமை இங்க இருக்கு. இதுல நீங்க நல்லா, இதுல அரசியல்ல இதுல பத்திரிகையாளர்கள் அவர்கள் சௌரியத்துக்கெல்லாம் பேச முடியாது. இதுல என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்குமே சசிகலா இல்லாத ஒரு கட்சி எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருந்தாலும் கூட இந்த கட்சியில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நான் உறுப்பினராக இருக்கிறேன், சசிகலா வருவதற்கு முன்னாடியே நான் உறுப்பினராக இருக்கிறேன், இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கட்சி இணக்கமாக செல்ல வேண்டும் தான் இவரோட சேர்ந்து இணைந்து பயணிச்சிருக்கார். எனக்கு இல்லன்னா சொல்றாரு. ஒரு சந்தேகம் கேக்குறேன், சசிகலா சிறைக்கு போன பிறகு நம்பிக்கை தீர்மானம் வருது, எடப்பாடி கொண்டு வர்றார். என்ன காரணத்துக்காக ஓபிஎஸ் எதிர்த்து வாக்களிச்சார் சொல்லுங்க? என்ன காரணத்துக்கு நடந்ததுதான் விவாதிக்க. ஒரு விஷயம், நீங்க ஜெயிலுக்கு போயிருங்க. சசிகலா சிறைக்கு சென்றதற்கு பிறகு ஏறக்குறைய ஓபிஎஸ் ஒரு 11 பேர் தன்னுடைய எதிர்கருத்துக்களை சொன்னதுனால அன்னைக்கு அசம்பிளியில மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் வந்துச்சா? 135 பேர்ல 11 பேர் போனோம்னா 122 பேர் 123 பேர் அவங்களோட இருந்தாங்கல்ல. 5 பேர் மாறி ஓட்டு போனது ஆட்சியே போயிருக்கும் சார். நான் கேக்குற கேள்வி, ஆட்சி 11 பேர்னால ஆட்சி கவலக்கூடிய சூழல் அன்று இருந்ததா? எதிர்த்து நீங்க சிம்பிளா பாக்கணுங்க. இத ஒரு கட்சி ஒரு வீட்டினுடைய தலைமை எதிர்த்து வாக்களித்தார்கள். ஒரு வீட்டுல ஒரு ஃபாதர் சொத்தை எதுவுமே பிரிச்சு கொடுக்காம போது, வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத போது பேசுறதுக்கு சில பிரச்சனைகள் வர்றாங்க. இப்ப இபிஎஸ்ங்கிற ஒற்றை தலைமையை நோக்கி போகுதாரா? ஒரே கேள்வியை கேட்கிறேன். இபிஎஸ்ங்கிற ஒற்றை தலைமை தான், இனி இபிஎஸ் ஓபிஎஸ் கிடையாது. அதத்தான் இபிஎஸ் மறைமுகமா செய்றாங்க. ஆணித்தரமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். மிக கடுமையான முறையில் அந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒற்றை தலைமையின் கீழ். ஆமா, ஒற்றை தலைமையின் கீழ். அவரோடு கட்சி தலைமையை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருக்கிறது. ஆட்சிக்கு ஒரு தலைமை, அரசியலுக்கு ஒரு தலைமை, கட்சிக்கு ஒரு தலைமை. பாரதிய ஜனதா கட்சியில மறுபடியும் நான் வலியுறுத்துகிறேன், அமித்ஷா அங்க தலைவரா இருக்கிறாரு. மோடி இல்ல அதிமுக அண்ணா பேட்டனை பார்க்காம அமித்ஷா பேட்டனை பாக்குறீங்க. ஏங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. திராவிட கட்சி பிஜேபி பேட்டனா யாராக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்தது மாதிரி ஜனநாயகத்தில் தன்னை மாற்றிக்கொள்ளாதவர்கள் அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் இருக்கிற கட்சிங்க. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தனிமைப்படுத்தப்படுறாங்களா? இல்லையே. ஓபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்தியவர்கள் ஓபிஎஸ் அது எப்படிங்க நீங்க ஓபிஎஸ் இபிஎஸ் நீங்க பேசுவீங்க? இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக, இணை ஒருங்கிணைப்பாளராக அவங்க இருக்கிறாங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க. 3 குழுக்கள் நியமிச்சாங்க. அதுல முக்கியமான குழு தொகுதி பங்கீட்டு குழு. ஓஎஸ் மணியன் ஜெயலலிதா முதல்ல 91-94 ஆட்சி காலத்துல இருந்து ஆட்சி இழந்த பிறகு 96-2001 கிட்டத்தட்ட கட்சியை வழிநடத்திட்டு போனவங்க 2 பேர் தான். ஓஎஸ் மணியன், திண்டுக்கல் சீனிவாசனும். அந்த ஓஎஸ் மணியனுக்கு அதுல இடம் கிடையாது. நீங்க எந்த குழு போட்டாலும் அதுல தங்கமணிக்கும் வேலுமணிக்கும் தானா இடம், வேற யாரும் சீனியர்கள் இல்லையாங்கிற குரல்
இன்னைக்கு அதிமுக மறுக்கலாம், நாளைக்கு இது வெளியில வெடிக்கிற போதுதான் நான் சொல்றனுடைய யதார்த்தம் புரியும். அவள் தகுதி இல்லாதவள் நான் சொல்லல, எந்த குழு போட்டாலும் அவளுக்கு போட்டுட்டு தான் மற்றவங்களுக்காக கேள்வி. தன்னுடைய ஆதரவாளர்களே அவர் தன்னுடைய ஆதரவாளர் தாங்கி பிடிக்கலைங்கிறது ஒரு நேரத்திலையும் வெளிவந்துகிட்டே இருக்கு. நான் திரும்பி சொல்றேன், எடப்பாடி என்கிற ஒற்றை தலைமையை நோக்கி தான் அதிமுக போகுது. இது திருப்பியும் ஒரு அதிருப்தி குரல் வெளியில வெடிக்க தான் போகுது. கண்டிப்பா இன்றைய காலை நேரத்தில் இந்த விவாதம் குறித்து கட்சிக்குள்ளும் இது தமிழகத்தில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், தேர்தலுக்கும் இதற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதெல்லாம் குறித்து ரெண்டு பேருமே அவரவர் பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிங்க. அதுக்காக நன்றி.